சோழர் காலம், அதாவது தமிழ்நாட்டிலேயே சோழர் காலம் அப்படின்னா அவர் சோழர்களை பத்தியான விஷயங்களை தேடி தேடி அலையிற ஒரு கூட்டம் இருக்கு. சோழர் காலத்தை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கான ஆவலுடன் இருக்கக்கூடிய மக்களும் அதிகமா இருக்காங்க. அந்த சூழல்ல இந்த சோழர் காலம் தஞ்சை, திருச்சி அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர்களுடைய காலம் என்பதும் அவர்களுடைய வரலாறு என்பதும் 450 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டு இருந்ததாக அந்த வரலாற்று சான்றுகள் இருந்திருக்கிறது. அதே போல கோவையில சோழர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. எங்கன்னா செலக்கரசல் கிராமத்துல கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் அந்த கோயிலுக்கு நன்கொடை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த சான்றானது வெளியாயிருக்கிறது. எங்க ஊர்ல பழமையான கல்வெட்டு நிறைய இருக்குதுங்க. அது நண்பர்கள் தெரிஞ்சிட்டு பண்ணியிருக்காங்க. இது சோழர் காலத்து கல்வெட்டுங்க. எங்க ஊர் பேர் செலக்கரிச்சல் இருந்தாலும் ஆதி காலத்துல ஜலக்கரிச்சல், இன்னும் போஸ்ட் ஆபீஸ்ல ஜேதா வருதுங்க. அப்புறம் புதையல்னு சொல்லுவாங்க. அந்த புதையல் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. நாங்க மண்ணுக்குள்ள தோண்டி எடுக்கும்போது தங்க காசு அது அரசாங்கம் எடுத்தாங்க. ஒரு சோமஸ்கந்தர் சிலை, ஒரு கிருஷ்ணர் சிலை கிடைச்சிருக்குதுங்க. அது காலம் எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த கல்வெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான நடவடிக்கை அரசு சமயம் கீழடி மாற கூட இருக்கலாம். எப்படி தெரிஞ்சு? ஏன்னா மண்ணுக்குள்ளதான் அதெல்லாம் கிடைச்சிது. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றியுடையவர்களாக இருப்போங்க. கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் படிவம் எடுத்து இந்த கல்வெட்டுகள்லாம் அங்க இருக்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா வீரராஜேந்திர சோழன், விக்ரம சோழன் மற்றும் அந்த குடுமிச்சி என்கின்ற பெண் எல்லாம் இந்த ஊரை ஆண்டுட்டு இருந்ததாக அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்குன்னு தொல்பொருள் ஆய்வாளர் சொன்னாங்க. அது போக இந்த கல்வெட்டுல பாத்துட்டீங்கன்னா வெள்ளலூர் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய குளமும் குளத்தால் வெளியும் நிலமும் இந்த சிவனுக்கு சொந்தன்னு அந்த கல்வெட்டுல போட்டிருக்குன்னு ஆய்வாளர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய குளக்கரைகளில் அதாவது கிருஷ்ணர் சிலைகள், செப்பு திருமேனிகள், தங்க நாணயங்கள், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மக்களிடையே பெரும், அதாவது இந்த செலக்கரசல் கிராமம் அப்போது இருந்து இருக்கிறது என்ற ஒரு ஆவலை அந்த மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. போன்ற ஒரு நாகரிகத்தை இங்கு இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கிறது. இதை ஆராய்ச்சி செய்து இதை ஒரு ஒரு நாகரிகம் படைந்த ஊராக மாற்றுவதற்கான கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதை